நான் என் பசங்க பொறந்தப்ப 2 ஆம்பள பிள்ளை. நம்ம பேச்ச தான் கேட்கும். நம்ம நம்ம சொல்றத தான் கேட்பாய்ங்க. நம்ம தான் அவைங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா அது கிடையாது. அவ அப்பா தான் அவைங்களுக்கு முக்கியம். அப்பா பேச்சு தான் கேட்பாய்ங்க. நம்ம சொல்ற காதுலயே வாங்க மாட்டாய்ங்க. எந்த வேலைக்கும் கூப்பிட்டாலும் வரமாட்டாய்ங்க. இந்த எடுபிடி வேலைக்கு மட்டும் காய்கறி எடுத்து வைக்க 2 பேரும் எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவாய்ங்க. அவைங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வெட்டி குடுத்துட்டு, நாட்டுக்கோழி செய்யலாம்னு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஒரு குக்கர் வச்சு பட்டை, லவங்கம், சோம்பு சேர்த்துக்குங்க. அது கூட சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வணக்குன பிறகு, கொஞ்சம் தக்காளி 2 தக்காளி சேர்த்து நல்லா வணக்கிருங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. அதில கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கும். நாட்டுக்கோழி அலசி வச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா கொட்டி நல்லா பெரட்டி விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டுலயே. கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மஞ்சத்தூளு, மிளகாத்தூள் இது சேர்த்துக்குங்க. சேர்த்துன பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அதில வந்து எண்ணெய் போட்டு அரைச்சிருக்கேன்னா, மிளகு, சீரகம் போட்டு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் கொட்டிட்டு, நல்லா கிரேவி மாரி வச்சாலும் வச்சுக்கலாம், தண்ணி குழம்பாவும் வச்சுக்கலாம். டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும். நானும் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. சாப்பிட்டும் பார்த்தேன். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.